கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேச முடியாக ஆமென். ஒரே ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்க முடியாக ஆமென். நம்முடைய ஆமென். கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்க முடியாக ஆமென். ஆமீன் ஆமீன் எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமா. நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நீங்க இதை எடுத்து பயன்படுத்துங்க. பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுங்களா. பட உதவி செய்யுங்க. ஒரு ஒருமனப்பாட்டில் நாங்கள் நிரப்புகிறா. ஆமென். வாஞ்சையோடு தாகத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட ஆமென். பேசுங்க. இயேசு ஸ்தோத்திரம். கிறிஸ்து நாமத்தால் ஜெபங்களால பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். இந்த ஆமென். நாட்கள்ல துஷ்செய்தி வேகமா பரவும் பிரதர். நற்செய்தியோட வேகமா போகும். வேகமா பரவாது. நற்செய்தி நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு போய் கேட்கணும்னு எவ்வளவு பிரயாசப்படுறோம். அதுல போகாத செய்தி. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் காலையிலே புல்பிட்ல நின்னு நல்ல பக்தியா ஊழியம் பண்றவரு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சாராம். பாரத்தோடு இந்த மக்களுக்கு ஊழியம் பண்ணிருக்கிறாரு. எத்தனையோ வார்த்தைகள் வசனத்தை சொல்லி மக்களுக்கு மத்தியில பக்தியா நேர்மையா சாட்சியோடு வாழ்ந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அந்த சபையில உள்ள மக்கள் வருவாங்களாம், செய்தி கேட்டு போயிடுவாங்களாம். அந்த செய்தி பக்கத்துல யாருக்கும் அறிவிக்க மாட்டாங்க, அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த காலம் இந்த காலம் விட்டுருவாங்க. ஒரு நாள் அந்த பாஸ்டருக்கு ரொம்ப இவங்களுக்கு ஏதாவது புரிய வைக்கணும் சொல்லி சேவிங் செட் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சேவிங் பண்ற செட் இருக்குல்ல, ஆமாங்க. ஆண்டோடைய வார்த்தை தேவ மனுஷன் கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு புல்பிட்ட நிக்க விட்டுருக்காங்க. அவர் நின்று அழகா சேவிங் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணாடியை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு என்ன பசுத்த குளத்துல அப்படி பண்ணிட்டாரு. ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரா, ஒருத்தர் இது என்ன இப்படி செய்தி வேலையில இவரு தேவன் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாருப்படி அப்படின்னு சொல்லிட்டு சபை மக்கள்லாம் அப்படியே பரப்புறாங்க அந்த நியூஸ. வேகமா போகுது, எல்லா குரூப்லயும் போயிட்டு இருக்கு. ஒரு 10-20 நிமிஷமா அதை பண்ணிட்டு அவரு செய்தி வேலை முடிந்தது அப்படின்னு இருக்காரு. ஒருத்தர் கூட அசந்து போகல, ஒருத்தர் கூட தூங்கல. எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, நோட்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் அப்படியே பரப்புறாங்க. வேகமா வேலை நடக்குது. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, செய்தி கொடுத்து முடிக்க முன்னாடி இந்த செய்திய எவ்வளவு வேகமா நீ கொண்டு சென்றீங்க. இது ஒரு பரிசுத்த குலைச்சல், தேவ குலைச்சல் பயங்கரமா நீங்க ஃபேமஸ் பண்ணீங்க. இதுல ஒரு நாளாவது இவ்வளவு நாள் நான் கொடுத்த செய்தியில ஒன்னையாவது இனி ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியல. சொல்ல முடியல. அல்லேலூயா. ஒரு நாளும் வேறத்த ரகசியங்களை கேட்காதவங்க கூட உட்கார்ந்து இந்த நியூஸ் இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் கேட்டு இதுல ஒரு பெரிய நன்மை என்ன நடக்க போகுதாக்கு. என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நான் பாக்கல, நீங்களும் பாக்கல. எல்லாமே கடைசியில பணம்ங்கிறதுலதான் முன்ன முடியுது. பணம், உலகம், பொருளாசை, சுயம், மாம்சம். இல்லையா? இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன நடக்கும்? அழிவுதான் நடக்கும். நான் நிக்கிறேன்னு சொல்றவன் விழுந்து வதாதபடி நம்ம எச்சரிக்கையாக கலைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நான் நேரத்து பரிசுத்தவானா இருந்தேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் இறங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை கிடையாது. முடிவு புரிந்து நிலைத்திருப்போம் தான் ரசிக்கப்படுறோம். வாழ்க்கையில நான் இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டேன், இத்தனை வருஷம் பரிசுத்தவானா வாழ்ந்ததெல்லாம் மேட்டரே கிடையாது. முடிவு எப்படி இருக்கு? கடைசி நேரம் ஆண்டோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் கடைசி செகண்ட் வரை அவன் பாவியாதான் இருந்தான், பாவத்தோட இருந்தான். ஆனா உண்மையா ஆண்டவரே உங்க மேசியாண்டு காண்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். மறிக்கிறதுக்கு ஒரு சில மணிகளுக்கு முன்னோட்டி தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். அவன் அவரோடு கூட சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்காந்துருக்கான். அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை 3 வருஷம் அவரோடு ஊழி செஞ்சவருக்கு கிடைக்கல. காடுகள் மத்தியில அந்த கல்வாரி சிலுவையில அவன் தன்னை அர்ப்பணிச்சு ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வரும்போது அடியே நினைத்தருள் சொன்னான், போயிட்டான்.
ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்குது. நம்மள எல்லா காவலோடு இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஆமென். திருடன் கண்ணமிட்டு திருடுகிறான். ஆமென். ஆமென். நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தா தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த ஹalleluya. சோதனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. உண்டு. நாம் எடுத்துக்கொள்ளலாம். பேதுரு 1 நிருபத்துல பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் எல்லாமே படிக்கிறாங்க. 5ல இருந்து படிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். படித்தான் பிரதர். படிங்க 7. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் இருந்தவருமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஹalleluya. ஹalleluya. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்களே. பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில தங்கத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்? தங்கம் இருந்தா நமக்கு ஒரு பெரிய பலன். தங்கம் மற்றும் எனி டைம் நமக்கு உடனே பணம் கிடைச்சிடும். அப்ளிகேஷனே போட வேண்டிய லோனுக்கலாம் ஒரு நொடியில் வந்துடும். நமக்கு ஒரு வெளியேறப்பட்டதா காணப்படுது. தங்கம் விலை மதிக்க முடியாத நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறோம். தங்கம் என்னை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு நம்ம அது மேல பெருமையா அடைஞ்சு அது மேல நம்பிக்கை வச்சுட்டு சுத்திட்டு நடக்கும். எனக்கு ஒரு ஆபத்துனா ஒரு எமர்ஜென்சி அந்த இத்தனை கிலோ தங்கம் இருக்கு, உடனே நான் வந்து அதை வச்சு தப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடண்டா இருக்கும். ஆனா அங்க என்ன சொல்லி இருக்குது? அழிந்து போகிற பொன். அப்போ ஒரு இரும்பு எப்படி துருப்பிடிச்சு போதோ அதுபோல இந்த தங்கமும் ஒரு நாள் துருப்பிடிச்சு போயிடும். நம்ம நம்பிக்கை எது மேல வச்சிருக்கிறோம்? தங்கத்து மேல. அழிந்து போகிற பொன், அதுக்கு பேரே அழிந்து போகிற ஒரு காரியம் போட்டிருக்கு. இன்னைக்கு தங்கம் விழுந்துட்டு ஷேர் மார்க்கெட் விழுந்துட்டு இது அழிந்து போகிற ஒன்றுதான். சிலர் அது என்னை காப்பாத்தும், அது எனக்கு அரணு, அது எனக்கு கோட்டைன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தான்னா அவன் தான் முட்டாள். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நாள் இப்படி அழிந்து போகும்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்குது. நம்ம எதாவது கட்டப்பட்டிருக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனம் உண்டாகும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படும் போது புகழ்ச்சி கனம் எல்லாம் உண்டாகும். நமக்கு ஒரு மேன்மை கிடைக்குது, கனம் கிடைக்குது அந்த கர்த்தரை சுமக்கிறதுனால. நமக்கு ஒரு வீட்டுல போனா அன்போடு உபசரிக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்மள ஒரு தேவனுடைய பிள்ளையா, தேவனை சுமக்கிற ஒரு கலவையா, இது நமக்கு கிடைத்த மேன்மை கிடையாது. நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இயேசு நம்ம மேல இருக்கும்போது எல்லாரும் நம்மள நேசிக்கிறாங்க. இந்த 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 ஒரு மேன்மைய நான் தேவனுக்கு கொடுக்காதபடி, இது எனக்கு கிடைச்சிருக்க ஃபேமஸ், எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தாளந்து, என்னோட திறமை, என்னோட அறிவு, என்னோட ஞானம் சொல்லிட்டு நான் அந்த மேன்மையை திருடுவேன் என்று சொன்னா நம்ம விழுந்து போயிருவோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனா உன்னதமான ஆண்டோடைய நாமத்தை சொல்லி அதிக நேரம் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்காம உலக மனிதர்களை திருப்திப்படுத்திக்கிட்டு அலைஞ்சனா, உலக பொருட்களை சேர்த்திருக்க நம்ம அலைஞ்சனா, அது சேரும் போது கூடவே என்ன வந்துடும்?
விரோதிகள். விரோதிகள் அதிகமா பெருகிடுவாங்க. சொந்த குடும்பத்துல திடீர்னு ஒரு சகோதரி மேல எதிர்த்து வந்தான்னாக்கி நல்லா பேசிட்டு இருந்த மற்ற சகோதரிக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது. ஒரு நன்மை நடக்கும்போது சொந்த சகோதரனே சொந்த குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்க? தாய்மாக்காரனா பாக்குறான். நன்மை செய்த சவுலுக்கு திடீர்னு தாவீதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பேர் கிடைச்சவொடனே என்ன ஆயிட்டு? பொறாமை. பொறாமை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அவன் நமக்காண்டி ஃபைட் பண்ணானே, உயிரை பணைய வச்சு நின்னானே, அவன் நமக்கு தீமை செய்யலையே, நல்லதானே செஞ்சிருக்கான். அந்த புகழ்ச்சிய அந்த பேரை அவன் கேட்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. ஆனா நம்மளுடைய நல விரும்பிகளால தாங்க முடியல. செவரோட வச்சு ஈட்டி குத்தலாம் நிக்கிறான். இப்படிப்பட்ட பொறாமை நிறைந்த உலகம். ஆரம்பத்துல ஒன்னா ஊழி செஞ்சிருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. திடீர்னு ஒரு வரங்கள் கிருபைகள் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் கொடுக்குறாரு. பேதுரு யோவானும் போறாங்கன்னாச்சுன்னா யோவான் ஒரு அற்புதம் பண்ண மாதிரி பைபிள்ல நிறைய சொல்லல. எங்க பார்த்தாலும் பேதுரு நிழல் போட்டு சோமானார்கள், பேதுரு அற்புதம் பண்ணாரு. யோவான் என்ன பண்ணாருன்னா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தெரியாது. ஆனா அவருடைய மகிமைக்கு முன்னால பேதுருக்கிட்டே வர முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறாரு. வெளிப்பாடுகளை ஃபுல்லா ஆண்டர் கொடுத்து பரலோகத்துக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய காரியங்கள் வேற. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு மேன்மையும் மகிமைய கிருபைய வரத்தை கொடுத்துருக்கிறார். ஆனா இந்த ஆமை உள்ள நுழைஞ்சிட்டுனா, பொறாமைங்கிறது நுழைஞ்சிட்டுனா, உலகம் பொருட்கள் ஜாஸ்தி வந்துட்டுனா அதை கட்டி காட்டுறதுலயே சத்துருடைய பெரிய வேலை. நல்லா ஊழியம் போயிட்டு இருக்கிறான், அவனை நல்ல சாப்பாடு கொடுத்து கனம் பண்ணி அவனுக்கு எப்படியாவது வீழ்த்தி, அன்புல வீழ்த்து, இல்லை இன்னைக்கு பணத்துல பொருளாசையில வீழ்த்து, மண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசையிலும் விட்டு மேன்மை எல்லாவற்றையும் சொற்ப மதியணும். ஒரு தேங்கண்ண பாட்டில் இருக்குன்னாச்சுன்னா அந்த தேங்கண்ண பாட்டில்ல பரிமா தைலம், ஒரு செத்த ஈ உள்ள விழுந்துட்டுனா எல்லாமே நாரும். எல்லாமே நாரும். கணத்திலையும் பேர்ல கனப்படுத்தப்பட்ட பெண்மையானவன் கூட ஒரு நொடியில அந்த அளவுக்கு தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்ட லெவலுக்கு ஆயிரும். காரணம் என்ன? மாம்சத்துல லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறது, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம மாம்சத்தை எடுக்கிற முடிவுகள், இது பொருளாசை நிமித்தமா வர்றது. அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய விசேஷ கிருபை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. அல்லேலூயா. நம்ம வேதத்துல இருந்து ஒரு மனுஷனை பார்க்கலாம். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் தேவனை நல்லா பாடி துதிக்கிறான், தேவனை ரொம்ப நேசிக்கிறான். தேவனுக்கு பிரியமான பிள்ளையா வாழ்றான். ஆண்டவர் படிப்படி அவனை உயர்த்துறாரு. அவன் பாட்டு படிச்சாச்சுன்னா ராஜாக்களே எழும்பி நின்று கை கட்டுற மாதிரி. அந்த தாவீது அற்பமா காணப்பட்ட தாவீது, குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீது, அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை, அசாத்தியமான காரியங்களை பண்றாரு. ஜனங்கள் எல்லாம் ரொம்ப லட்சக்கணக்கான மக்கள் அவரோட சேர்ந்து தாவீது கொண்டு 16 சொல்லி உயர்த்துறாங்க, மேன்மைக்கு வந்தாங்க, ஆசீர்வாதம் நடக்குது. அவன் பெரிய ராஜாவாயிட்டான். ராஜாவான பிறகு யுத்தத்துக்கு போகாம திறப்புல நிக்காம அவனுடைய மாளிகையில அவன் மேல உலாத்திட்டு இருக்கும்போது, மேல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மாளிகையில உட்காந்து மேல சுத்திட்டு இருக்கும்போது, நீங்க சங்கீதம் 51 எடுத்துக்கிடுங்க. பச்சைபால் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு வந்து
அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் தாவீதின் தாயார். தாயார். என்ன இருக்குது? தாவீது பாவத்துக்கு தன் உட்பட்ட பாவத்தை பின்பு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு வந்து அவன் பாவத்தை உணர்த்திய போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இல்லையா? இவன் ஹல்லேலூயா. வளர்ச்சி ஒரு ஹிமாலய வளர்ச்சி. சாதாரண ஆடுகளுக்கு பின்னால் அலைந்தவன ஆண்டவர் உயர்த்தி உயர்த்தி பெரிய அரண்மனையில நாட்டுக்கு ராஜா வச்சிருக்கும் போது தப்பு பண்ணிட்டான். அத தப்புன்னு தெரியாம அவன் பாட்டுல உட்கார்ந்துருக்கிறான், கொலை பண்ணிட்டான், பிறனுடைய மனைவியை விட்டுட்டான். ஆனா அது தப்பு மாதிரி அவனுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ராஜா, யார் நம்மளை கேட்க முடியும்? யாரும் பார்க்க போறாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுக்கிறார், எச்சரிப்புகளை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்துல மூத்த ஊழியக்காரங்க, அது வயதானவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களை கொண்டு ஆண்டவர் பேசும்போது அந்த ஆலோசனையை நம்ம கேட்கணும். கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லா ஆலோசனையும் ஹல்லேலூயா. உதாசீனப்படுத்துறது. ஸ்தோத்திரம். டேய் கொஞ்சம் பார்த்து போடு. நம்ம வீட்டுல பிள்ளைங்கள்ட்ட டேய் கொஞ்சம் வண்டி பார்த்து போடா அப்படின்னு சொல்லாச்சுன்னா சில பிள்ளைங்க கேட்காது, கீழே விழுந்து அடிபட்டு வரும். அதுக்கப்புறம் அதே ஆமென். தாய் தான் மருந்து போட்டு சோமாக்குறது, அது வேற விஷயம். ஆனா அந்த சின்ன வயசு ரத்தம் துடிப்பு அது வந்து கேட்காது. எனக்கு அது கான்பிடண்டா நான் தப்பி வந்துருவேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல போகும். ஆனா பெரியவங்க சொல்ல, அனுபவசாலிகள் சொல்லும்போது கேட்கணும். இந்த இஸ்ரேல் கேட்கணும். நாட்டுக்காரங்க பாருங்கன்னா இன்னைக்கு கூட என் என் பிதாவாகிய எங்க தகப்பனாகிய ஆபிரகாமே தாவீதேன்னு இன்னைக்கும் கனப்படுத்துறாங்க. இன்னைக்கும் அவன் அந்த கிளம்புறாங்க. அளவுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனா இருந்தாலும் அவங்களோட முற்பிதாக்களை நினைவுறாங்க. அவன் பார்த்ததே கிடையாது ஆபிரகாம. இப்ப இருக்கிற இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் ஆபிரகாம முற்பிதாக்கள். பார்த்ததே கிடையாது, தாவீதை பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கும் அவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையை பாத்தீங்கன்னா ரொம்ப பண்ணிடுது பெரியவங்களுக்கு. என்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமின் தேவன், ஆமென். ஆமென். யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், தாவீதின் தேவன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க கனப்படுத்துறோம். நம்ம வீட்டுல கொஞ்சம் 2 வாரத்தை படிச்சுட்டாச்சுன்னா பெரிய பிள்ளைங்க வந்து பெரியவங்கள மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிறது இல்ல. இல்லையா? இப்படிப்பட்ட ஹல்லேலூயா. ஒரு எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு சம்பாத்தியம் பண்ண விட நான் ஒன்று ஜாஸ்தி படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்கன்னு சொல்லிட்டு எங்கேயா போய் மாட்டிட்டு முடிக்கும். அதே கதை தான். இல்லையா? இன்னைக்கு துணிகரமா சான்ஸ்கள் நிறைய கிடைக்கும், எச்சரிப்பு சத்தம் நிறைய வந்தும் என் பாளையத்துல என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டது, யாருக்குள்ள பிசாசு நுழைஞ்சிருக்கான்? யூதாஸ் காரியத்து ஆண்டரோட இருந்தான், அப்படி ஆண்டவரோடு கூட கூட இருக்கு. இருக்கும் போதே அவனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சது. தேவனை காட்டி கொடுக்கறதுக்கு எப்படி போனான் 30 வெள்ளிக்காசுக்கு? அப்போ எல்லா காவலோட நம்ம தான் இதயத்தை காத்துக்க வேண்டியது. நம்மளுடைய லெஃப்ட் ரைட்டை கவனம் இருக்கணும். அல்லேலூயா. நான் நிக்கிறேன்னு சொல்றவன் விழுந்து விடாததுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். திடீர்னு ஒரு போஸ்ட் கிடைக்குது, தலைவர் போஸ்ட் கிடைக்குது, திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்குதுன்னா அந்த பதவியில உட்கார்றதோட அந்த சீட்டை காப்பாத்துறது பெரிய வேலையா இருக்கு. ஆமா. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஹல்லேலூயா. பார்க்கலாம். அப்போ விசேஷ ஞானம் வேணும் அதிகமா. நீங்களே அந்த ஆலயம், சரீரமாக ஆலயத்துக்கு யார் தலைவரா இருக்கிற? ஆண்டவருக்கு தலைவர். அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? அதிக நேரம் கொடுக்கணும். அதிக நேரம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? உலகத்துக்கு கொடுக்குறோம், குடும்பத்துக்கு கொடுக்குறோம், வேலைக்கு கொடுக்குறோம், கம்பெனி கொடுக்குறோம். அப்போ எதனால நிரப்பப்பட்டிருக்கிறோம்? தலைவருக்கு உலகத்தினால். உலகத்தினால நிரப்பப்பட்டிருக்கோம். அதனால உலகம் வந்து நம்மளை ஆள பார்க்கணும். அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மள நிர்மூலமாக்கி விட்டுரும். இந்த இடத்துல தாவீதை நம்ம பார்த்தோம்னா அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து, தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் உள்ளம் உடையுது. ஆண்டவரே நான் ஆமென். பாவம் செய்தேன், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இறங்கும், என்னை சுத்திகரியும், இந்த கிருபையின்படி என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவிருங்க. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. என் அக்கிரமும் நீங்க, என்னை மீதல் நீங்க, இதில் நீங்க பாவங்களை நான் அறிந்திருக்கிறேன், உமக்கு முன்பாக கண்களுக்கு முன்னாக பொல்லாங்கை நடப்பிட்டேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி வாயில திறந்து அவன் அறிக்கை செய்யறான். ஆமென். என்னை சுத்திக்கிறீங்கப்பா, என்னை கழுவிருங்க, ஆமென். இந்த இதுல இருந்து என்னை நீக்கிருங்க, இந்த பாவத்தை நீ பாராதீரும், திரும்பவும் தள்ளிடாதீங்க. உற்சாகமான ஆவியினை தாங்க, ஆமென். என்னை உங்களுடைய சமூகத்தை விட்டு நீக்கிறாங்க. அப்பதான் நம்ம பாடப்படி துதிக்க முடியும். ஆமென். நொறுங்குண்ட ஆவிய இருதயத்தோடு அவன் தேவனுடைய சமூகத்துல நிக்கிறான்.
ஆமென். அல்லேலூயா, என்னை மன்னிங்கப்பா. ஆமென். மறுபடியும் என் மதியில இடிஞ்சு போன அலங்கத்தை மறுபடியும் கட்டுங்க. எனக்கு நன்மை செய்யுங்க. சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆமென். நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டிருக்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் சொல்லி அவன் கெஞ்சிறான் அன்னுடைய சமூகத்துல. ஆமென். அல்லேலூயா, உங்க ரட்சணத்தின் சந்தோஷம் எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. அப்பதான் நான் பாதருக்கு முடிய வழியை உபதேசித்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துக்கிறான், ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோதனை உண்டு. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும் என்று சொன்னால், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்திலிருந்து வர்றது எல்லாமே இன்னைக்கு நம்மள வாழ்கன்னு சொல்ற அதே நாவு இவனை போல ஒரு அயோக்கியம் கிடையாதுன்னு சொல்லக்கு மாறக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா தீமை கூட நன்மையா செய்ய மாற்ற ஆண்டவர் முடியும். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு திடீர்னு ஒரு புறஜாதியுடைய காரியத்தை காது கொடுத்து கேட்க முடியுமா? முடியாது. அது போல கிறிஸ்தவனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த துர்ச்செய்தியை எல்லா புறஜாதி மக்களும் கேட்பாங்க. கேட்டுட்டு உள்ள போய் இந்த பாடலை பார்த்தாக்கி வசனத்தை பிரசங்கத்தெல்லாம் கேட்டாச்சுன்னா, அப்படி ஒண்ணும் தெரியலையே, இந்த நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இந்த கம்மி வயசுல இவ்வளவு பெரிய வளர்ந்துருக்கானே, இவ்வளவு ஜனங்கள் இவனுக்கு ஃபாலோவரா இருக்காங்களே, அப்ப அந்த இயேசு ஏதோ கிருபை கொடுத்துருக்காரு, வரங்களை கொடுத்துருக்காரு, ஏதோ சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, பணத்திலயோ இல்ல குடும்பத்திலயோ இல்ல பொறாமை நிமித்தமாகவோ இல்ல உண்மையிலேயே இச்சையினாலோ நமக்கு தெரியாது. ஆனாலும் வஞ்சகத்தினாலும் சூதினாலும் இயேசு அறிவிக்கப்படுகிறார். எங்கேயோ ஒரு பக்கத்துல ஆண்டவுடைய வார்த்தை உள்ள போகணும்னு நம்ம ஜெபிப்போம். தீமை கூட நன்மையா மாற செய்வார். நம்ம பசங்க பண்ணது பெரிய காரியங்கள் போய் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சேவிங் பண்ண காரியத்தை எவ்வளவு சேகரமா வேகமா போச்சு, மக்கள் எப்படி பிரசித்தப்படுத்தினாங்க. அது போல இந்த ஒரு காரியத்தை எப்படியோ ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்னா நிறைய முஸ்லீம்ல இருந்து ரசிக்கப்பட்டு வந்தாங்கிறான். இயேசு நல்லவர்னு சொன்னா கடைசியில இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா காது குளூர கேட்கணுங்கிறச்சு உள்ள போய் கேட்க போனோம்னாக்கி அங்க ஏதோ ஒரு பாடல் வரிகளோ ஏதோ ஒரு ஆண்டோடைய வார்த்தையோ இல்லைன்னு அவனோட சாட்சியோ, நான் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டவனா இருந்தேன், குப்பை தொட்டிக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னைய ஆண்டர் உயர்த்தி இந்த அளவுக்கு பெரிய இவ்வளவு ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து இவ்வளவு உயருக்கு மத்தியில நிப்பாட்டினார்னா, இந்த இவ்வளவு மேன்மை அடைய செய்ய முடியும்னா அந்த இயேசு எங்கேயோ பக்கத்துல அவன் லைஃப்ல இடப்பட்டிருக்கிறாரு, மேன்மை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது சதிதுல வந்த ஒரு 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 ஆக்சிடென்ட். அல்லேலூயா. சில நேரத்துல புடமிடுறாரு, உபத்திர கொகையில போடுறாரு. அல்லேலூயா. பொன்னாக விளங்க செய்வார். நமக்குள்ள என்ன மிஸ்டேக்ங்கிறத அந்த சரி பண்ணுவாரு. பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படித்து அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டு நடந்திருப்போம். அல்லேலூயா. இப்பவும் ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது நீதிமான்கள் அல்ல, பாவிகளை ரசிக்கவே கிறிஸ்து உலகத்துல வந்தார். இளையகுமாரன் பாவம் செய்தான், தூரமா போனான், ஆனாலும் தகப்பன் ஆண்டவரு காத்துக்கிட்டு இருந்தார். ஆண்டவருக்கு அது உடைந்து போன பாத்திரத்தை மறுபடி பயனுள்ள பாத்திரமாக நிரம்பி ஒளிகிற பாத்திரமா மாற்ற முடியும். ஆனா இந்த கேப்ல இந்த உலகத்துல நமக்கு ஆவி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு வீக் ஆனது மாம்சம். நம்ம சரீரத்துல ஆவி இருக்குது, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. இந்த ஆத்மா இந்த ஆவி இந்த ஆத்மா வந்து சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள ஆவியாகிய மகிமைக்குள்ளதான் இருக்குது. நம்ம சரீரத்துக்கு நல்ல பிரியாணி போட்டு நல்ல பணம் உலக பொருட்களால நிரப்பப்பட்டிருந்தோம்னா இந்த ஆத்மா பாதுகாக்க முடியாது. அதிகமா ஆவில நம்ம வழி நடத்தப்படணும், ஆவில நம்ம ஊழியம் செய்யணும், ஆவில நம்ம நிரம்பி இருப்போம் சொன்னா இந்த மாம்சத்தை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு இந்த உலகத்துல அவரு எத்தனையோ பேர் சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்க, விபச்சாரக்காரன் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு ஊழியம் செய்யும் போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போனது யாரு? பெண்கள் தான். மனித தேவைப்பட்டுச்சு. அவர் நீதிமன்ற வீட்டுக்கு போறதோட பாவில் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தாரு. அதனால பாவில ஒருத்தனால நம்மளையும் பார்ப்பான்.
இவர் இந்த வீட்டுக்கு போறாரு, அப்ப இவரு அப்படிப்பட்டவரோ? இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் நமக்கு என்ன பேர் வேணாலும் கொடுத்து போட்டோம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சோதரம். அல்லேலூயா. பச்சை மரத்துக்கு இந்த பாடம் என்று சொன்னா பட்ட மரத்துக்கு பட்டமரத்திற்கு என்ன உண்டு? எவ்வளவு அல்லேலூயா. ஆமென். ஆகவே இக்காலத்து அல்லேலூயா. பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவர் அல்ல. அழிந்து அல்ல. போகிற பொண்ணே சோதிக்கப்பட்டு மேலங்களையும் போயிட்டு இருக்கு, ஷேர் மார்க்கெட் மேலங்களையும் போயிட்டு இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பரிச்சை ஆபிரகாமுக்கு வந்துச்சு. ஆமென். எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு கொடுத்த குழந்தைய ஆண்டவர் நீ நேசிக்கிற புத்திரன் எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லும் போது அவன் பரிசுக்கப்படுறான், சோதிக்கப்படுறான் இல்லையா? அந்த சோதிக்கப்பட்ட இடத்துல எப்படி ஸ்ட்ராங்கா நின்று ஆண்டவர்கிட்ட, அதே போல நம்மளும் ஆண்டவரே நிற்க. நிந்தையோ ஜனங்கள் வாழ்த்தி பேசுனாங்க, இகழ்ச்சியா பேசுறாங்க, என்ன சூழ்நிலை நான் கீழே விழுந்தா கூட ஆண்டவரே என்னை மீட்க வல்லவர், உங்களுடைய ஆமென். பாவங்களை ரத்தாம்பர சிவப்பு வந்தாலும் பஞ்சை போல மாற்றுகிறேன்னு சொன்னீங்க, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உன் பாவங்களை மன்னிக்கிற மறக்கிறேன்னு சொன்னீங்க, மண் என்று நினைவு கூறுகிறவர். சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல முறை மாறாது. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி எல்லாம் குணமாக்கி பிராணனை விலக்கி அழிவிலிருந்து விலக்கி மீட்டு நன்மையினால் கிருபையினால் உன்னை முடிச்சுக்க வல்லவரா இருக்கிறாரு. கழுகு சமாய் திரும்ப உன் வயதை வாழ வயதை போல மாற்றுகிற வல்லவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாட்கள் இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கிற ஆவிகள் நுழைஞ்சிட்டு இருக்குது. அவனை பார்த்து இவனை பார்த்து நம்மளும் அதை வாங்கணும் இது வாங்கணும், நம்மளும் இதை கட்டணும் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாதபடி உலக ஆலோசனைப்படி மாற்றி சத்தியத்தை விட்டு வழி விலகி அநேகர் இப்படிப்பட்ட நாட்கள்ல போறோம். நம்ம ஃபாலோவர் யாரு? நமக்கு யாரு முக்கியம்? இயேசுதான். இயேசுதான் பாலகர். அவரை நோக்கி பார்த்த முகம்லாம் பிரகாசம் அடையும். பிரகாசம் அடைந்தது. அவருடைய முகம் வைக்கப்பட்டு போகவே இல்லை. ஆமென். ஆமென். ஒரு கழுதை வருதுனாக்கி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பாஸ்டர் வர்றாருன்னா அந்த பாஸ்டர் மேல கர்த்தர் இருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆமென். அது இருந்தா அந்த கழுதைக்கு மரியாதை இல்லையா? ஓகே, அல்லேலூயா. இது மாறலாம். அல்லேலூயா. நம்முடைய கனிகளால் அறியுங்க. ஆமென். கனிகளால் ஒரு ஆப்பிள் பழம் எல்லாமே பார்க்க அழகான இருக்குது. அது கடிச்சு பார்த்தா புளிப்பா இருக்கா கசப்பா இருக்கா? தெரியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஆகவே இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் ஆண்டவரே என்று சொல்லி, உலக பொருட்கள் நமக்கு அதிகமா வரும்போது உலக சிநேகிதங்கள் வரும். உலக சிநேகிதங்கள் வந்துச்சுன்னா நிறைய கூடவே என்னெல்லாம் வந்துடும், எல்லா சோதனைகளும் அதிகப்படியா வரும். சோதனைகளும் வரும். அல்லேலூயா. அதுவும் விசேஷமா இந்த மாதிரி இளம் வயதுல இவ்வளவு வேகமா ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பின்னால இருந்து ஜெபிக்கிற ஒரு குழு வேணும். ஆமென். மூப்பருடைய ஆலோசனைகள் வேணும். ஆலோசனையும் வேண்டாம், மூப்பர்களும் வேண்டாம், ஜெபிக்கிற பிள்ளைகளும் வேண்டாம். ஒன்லி வாழ்க்கை போற ஆட்கள் வேண்டாம். அதே வாழ்க்கை போற ஆட்கள் ஒரு நாள் கலந்து நிற்கும். ஆமென். இது ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம் ஒவ்வொரு நாளும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல கூட தேவ நாமம் மகிமைப்பட வேற ஏதாவது இது தீமையை நன்மையா மாற்றணும், அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாக இயேசுவை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவர் இத ஒரு அழிவு வந்துடக்கூடாது, அந்த ஊழியக்காரங்க பாதுகாக்கப்படணும், அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், கர்த்தருடைய ஜனங்கள் வழி விலகி போகாதபடி விசுவாசத்தின் பிள்ளைகள் உறுதியா நிற்கணும். அதுக்காக யாராவது பார்த்து வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவெளியிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைனால நீங்க துக்கப்படுவீர்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அழிந்து போகிற பொண்ணு எப்படி அக்னியால் சோதிக்கப்படுமோ அதே போல ஆண்டவரே நாங்க சோதிக்கப்பட்டாலும் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்துல நாங்கள் உறுதியா இருந்து ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட தேவ பாதத்தை ஆண்டவரை பிடித்துக் கொண்டு ஓடக்கூடிய கிருபைகளே நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா சோதரம் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படக்கூடிய பிள்ளைகளா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா சோதரிக்கிற இந்த பொறாமை நிறைந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல நாங்க பரிசுத்தமாய் வாழ எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கரைதிரை அற்றவர்களால் நாங்கள் காத்துக்கொள்ள என் தேவநாயகத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இந்த காலை வேலும் கூட ஆண்டவரே எப்படி சங்கீத ஆண்டவராகிய தாவீது ஆண்டவரே பாவம் செய்த பொழுது தேவனே அவனுக்கு உணர்த்தி அந்த பாவத்தை அவன் அறிக்கை செய்து தேவரக்கத்தை பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஒரு சில காரியங்களை நாங்க தவறி போய் வீழ்ந்து போய் இருப்போமே என்றால் இந்த காலை வேலை முழுவதும்
முழுவதுமாக எங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை தள்ளாதபடி எல்லாவற்றையும் நாங்கள் இருதயத்திலே வைத்து வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதன்படியாக வாழ எங்கள் ஒவ்வொரு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கத்தை பெறுவான்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளை அப்படிப்பட்டதான ஒரு கிருபைகளை இரக்கத்தை தயவை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துல ஆண்டவரை யாரை வீழ்த்தலாம் என்று சத்துரு பலவித வழிகளில ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரை. சோதனைக்காரன் ஆண்டவரை சோதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவன் செபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆண்டவரே பிசாசானவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் ராஜா. அவருடைய சோதனைகள் இல்ல, அவருடைய வஞ்சகத்துல நாங்க விழுந்து விடாதபடி தேவனுடைய நன்மையான காரியம் என்பதை அறிந்து அதன்படியாக எங்க வாழ்க்கையில நாங்க செயல்பட, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓட எங்கள் தேவநாயகத்தை நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல இந்த உலகத்துல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற ஆண்டவரை அவனுடைய எல்லா விதமான வலைகளுக்கும் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்க ஊழியர்காரர்களையும் நீங்க தப்புவித்து நீங்க விடுதலை ஆக்கி ஆண்டவரே வாழ வைக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜான்ஜபராஜ் ஊழியத்திற்காக செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவருடைய ஆண்டவரே கத்தாவே அவர் தேவ ஆலோசனைகளை கேட்டு அதன்படியாக ஆண்டவரே அப்பா நடந்திருந்தால் ஆண்டவரே இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்திருக்காரு. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே கத்தாவே தங்களுடைய பெருமைக்காக ஆண்டவரை ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவரே கத்தாவே. அந்த பிசாசன் அவங்களை சீக்கிரத்துல அவருடைய வஞ்சகமான காரியங்களை வீழ்த்த நினைத்து ஆண்டவர் அது நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பணத்திற்காக ஆண்டவரே தங்களுடைய ஆசி அந்தஸ்து அதிகாரங்களுக்காக இப்படிப்பட்டதான செயல்களை செய்து தேவனுடைய நாமத்தை வீதியிலே வழங்கி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்டதான சம்பவங்கள் இனி எங்க தேசத்திலே வராதபடி, இப்படிப்பட்டதான துஷ்செய்திகள் எங்கும் பரவாதபடி என் தேவனாய் கத்த தீமையான இந்த காரியத்தை நன்மையாக நீங்க மாற்ற போற தேவக்காய் நன்றி செலுத்துற ராஜா. இயேசுவே சோதரிக்கிறோம் ஆண்டவரை. நீர் ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்களை நாங்க இன்னைக்கு கேட்க கூடாது ஏசப்பா. ஊழியக்காரர்களையும் ஊழியக்கார குடும்பங்களையும் அவங்க ஊழியங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஊழியங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான சதி திட்டங்களையும் அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே கத்தாவை செயல்பட தேவநாயகத்தை விசேஷித்த ஞானத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படியாக எங்களுக்கும் நீங்க கொடுங்க ஆண்டவரே கத்தாவே. நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவர் உண்மையே சார்ந்து ஆண்டவர் நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பாவங்களை மறைக்காதபடி தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆவிலிருந்து ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ளா எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆவி உற்சாகம் உள்ளது, மாசம் ஒன்றுக்கும் உதவாது ராஜா. உலகத்தின் ஆசை இச்சை சிற்றின்பங்களில் நாங்க சிக்கி தவித்து ஆண்டவரே எங்க வாழ்க்கை சீரழிந்து போகாதபடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே நன்மையும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து அதன்படியாக செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்க ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கும் என் தேவநாயகத்தை துணை செய்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆண்டவரை வருகின் பொழுது ஆண்டவரே அப்பா அவருடைய புகழ்ச்சி கன மகிமை உண்டாக எங்களை விளங்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான் நன்மையான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்க, என் குடும்பங்களை செய்யுங்க ஆண்டவரே. நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் விழுந்து போகாதபடி எச்சரிப்பாய் ஆண்டவரே நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா சோதரிக்கிற இந்த காலை வேலை வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஜெபங்கள் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் மாறாதபடி ஜெபத்துல ஒருவரை ஒருவர் தாங்கி உற்சாகமாய் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக ஆண்டவரே நாங்க மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேலை நல்ல ஒரு தேவ செய்தியின் மூலமாக இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஆண்டவர் நாங்கள் எப்படி எச்சரிப்பா இருக்க வேண்டிய, எப்படி அந்த உலக ஆசை சின்னங்களை மூழ்கி நாங்கள் ஆண்டு சீரழிந்து போகாதபடி ஆண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் மூலமாக ஆண்டு அநேக காரியங்களை ஆவியானவர் மகன்களில் இருந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்கு ஆய்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எப்பொழுதும் நாங்கள் துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரை வீழ்ந்து போகாதபடி தேவ சமுதிர பரிசுத்தாவின் ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்று அனலாய் செபிக்க அனலாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் தேவநாயகத்தின் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளை ஆண்டவரே சோதரிக்கிறோம். தேவ செய்தி கொடுத்ததான பிரதரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் மகனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. மகனை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியத்தை எல்லைகளை விரிவுபடுத்துங்க ஆண்டவரே. அவர் சொல்லுகிற சத்தியத்தின் மூலமாக அநேகர் தொடப்பட ரட்சிக்கப்பட தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்கதான காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக என் தேவநாயகத்தை அந்த மும்பை பட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. பிள்ளைகளை குடும்பமாய் இணைந்து உடைய ஊழியத்திலே ஆண்டவரே அப்பா பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சோதரிகள் இந்த வாழ்வி பிராயத்தில கத்திருக்கின்ற மகிமுள்ள சாட்சியாக அவர்கள் மாற ஆண்டவரே உலகத்தின் காரியங்களில் வீழ்ந்து போய் விடாதபடி ஆண்டவரே தேவனுக்காக வைராக்கியம் இருக்கக்கூடிய குடும்பமா அவர்கள் நீங்க மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரதரை
கணவரை ஆசீர்வதிங்க, அவருடைய கை செய்யற வேலைகளை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே யோபின் குடும்பத்தை எப்படி நீங்க வேலெடுத்து பாதுகாத்துக் கொண்டீரோ அதே போல ஆண்டவரே பிரதருடைய குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் வேறெடுத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. கர்த்தருடைய எந்த சதி திட்டங்களும் பிள்ளைகள் மேல் விழுந்து விடாதபடி ஆண்டவரே தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ளாய் காணப்பட அவர்களுக்கு நியமித்திருக்கிற தூதர்களை கொண்டு அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அநேக வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற நானும் பிரதரை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவேன் சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியாக மகனை நீங்க கனப்படுத்துங்க. ஆனா இந்த ஊழியத்துல மகனை கனப்படுத்துங்க. இன்னும் தொடர்ந்து உற்சாகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல என் தேவநாயகத்தை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பயணிக்க எங்களை உற்சாகப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட அன்பான ஊழியர்களை எங்கள் குழுவில நீங்க இணைத்ததற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க விழுந்து போகாதபடி கர்த்தவே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அதுபடியாக நாங்க ஒவ்வொருவரும் செயல்பட தேவன் கிருபையை பாராட்டுவீராக. உலக ஆசை சிந்தனையில நாங்க மூழ்கி போய் விடாதபடி ஆண்டவரே தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா நாங்கள் ஒவ்வொருவரும் மாற என் தேவநாயகத்தை எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியா நீங்க செய்ய போற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்க ஊழியர்கள் ஆண்டு தேசமெங்கிலும் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஆண்டவரே துச்செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிற ஜனங்கள் முன்னாடி ஆண்டு தேவ நாம தூஷிக்கப்படாதபடி தேவனே உடைய நாம மகிமை வெளிப்படும்படியான காரியங்களை என் தேவநாயகத்தை செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒரு குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய சுயத்தினால எந்த காரியத்தையும் செய்யாதபடி தேவ பலத்தினாலே ஒவ்வொரு காரியம் செய்ய பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு காரியத்தை நடத்த என் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. சோதரி அப்படிப்பட்டதான காரியங்களை வருகிற நாட்கள்ல எங்க தேசத்துல நீங்க செய்ய போற தெய்வக்கா நன்றி செலுத்துறோம். இந்த காலை வேலை அந்த காலை ஜபக்குள்ள கலந்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. யாரும் சுய இச்சையினால விழுந்து போகாதபடி தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. இந்த நாளில ஆண்டவரே கைச்சற வேலைகளை ஆசீர்வதிங்க. உங்களை வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வண்டிவானது தேவ பிரசன்னம் அவங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கத்தர் உண்டு பண்ணினால் கலிக்கு மதித்தக்கதான காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த மாதிரி தேவாவியானவர் எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை எங்க குடும்பங்களையும் எங்க தேவதாசுடைய குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க. உலகத்தின் ஆண்டவரை எல்லா விதமான தீங்கிற்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உலகம் எங்களை மேற்கொள்ளாதபடி உன்னதரே நீ உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளா எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பகலை வெயிலாகும் இரவில் இளவாகும் வந்து எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே. சோதரிக்கு எல்லா நாசமோச தீங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த அகால மரங்களது என் குடும்பங்களை கேட்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் மட்டுமா எங்களை பாதுகாத்த தேவன் இனியும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை பாதுகாத்து நடத்த போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். கடன் தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொரு கூட இருந்து நடத்த போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில் விலை நிறைவேறட்டும். உடைய சித்தம் எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் எங்க வாழ்க்கையில உங்க ஊழியக்காடு குடும்பங்களிலோ எங்க பிள்ளைகளுடைய குடும்பங்கள் நடக்காதபடி தேவ சித்தம் நிறைவேற முழுவதும் ஆவுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.